நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி படங்களின் வரிசையில் சுமதி என் சுந்தரி 1971ஆம் ஆண்டு வெளிவந்த நகைச்சுவை காதல் திரைப்படமாகும். சித்ராலயா கோபு அவர்கள் திரைக்கதை எழுதியிருந்தார். சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். மேலும் இவர்களுடன் வி. கோபாலகிருஷ்ணன், கே.ஏ. தங்கவேலு, நாகேஷ், சச்சு, தேங்காய் சீனிவாசன், செந்தாமரை, வெண்ணிற ஆடைமூர்த்தி, ஜெயக்குமாரி, குண்டு கருப்பையா, எஸ்.என். பார்வதி, ஜெமினி மாலி மற்றும் பலர் நடித்திருந்தனர். இது 1967ஆம் ஆண்டு வெளிவந்த வங்காள மொழி திரைப்படமான நயிகா சங்பாத்தின் மறு ஆக்கமாகும். இப்படம் 14 ஏப்ரல் 1971 அன்று வெளியானது. சுமதி என் சுந்தரி இப்படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்தார். புகழ்பெற்ற நடிகையாக சுமதியாக ஜெயலலிதா நடித்திருப்பார். அவர் சாதாரண பெண்ணாக வாழ விரும்புவார். ஆனால் அவரது பிரபல்யம் காரணமாக அவளது இயல்பான வாழ்வை வாழ இயலாமல் தவிக்கிறாள். படப்பிடிப்புக்காக உதகைக்கு ரயிலில் செல்லும் படக்குழுவுடன் சுமதி செல்கிறாள். தொடர்ந்து பயணத்தின் போது உதகை நிலையத்துக்கு முன்பே உள்ள வேறொரு தொடர்ந்து நிலையத்தில் சுமதி இறங்கி விடுகிறாள். அவள் இறங்கிய ஊரானது திரையரங்கு போன்ற வசதிகள் அற்ற ஒரு மலைத்தோட்ட பகுதி. அதனால் அங்கு உள்ளவர் யாருக்கும் அவள் ஒரு திரைப்பட நடிகை என்று தெரியவில்லை. அவள் வரும்போது கனமழை பெய்கிறது, இருட்டியும் விடுகிறது. அதனால் அங்கே தனியாக உள்ள ஒரு வீட்டின் கதவை தட்டி தங்க இடம் கேட்கிறாள். அந்த வீட்டில் மலை தோட்டத்தில் மேலாளராக இருக்கும் சிவாஜி கணேசன் தங்கியுள்ளார். மலைக்கு இடம் கேட்டு வந்துள்ள சுமதிக்கு முதலில் இடம் தர மறுக்கும் சிவாஜி பின்னர் இறக்கப்பட்டு இடம் தருகிறான். சுமதி தான் ஒரு நடிகை என்பதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருக்கிறாள். விடுவதற்குள் புறப்பட்டு விட வேண்டும் என்று அவளிடம் சிவாஜி சொல்கிறார். இரவில் பெய்த பலத்த மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு ரயில் போக்குவரத்து ஒரு வாரத்துக்கு துண்டிக்கப்படுகிறது. இதனால் அவளை அனுப்பி வைக்க முடியாமல் தவிக்கிறான். மதுவுடன் ஒரு பெண் தங்கியுள்ள செய்தி மதுவின் முதலாளி கே.ஏ. தங்கவேலுக்கு தெரிய வருகிறது. அவர் ஜெயலலிதாவை சிவாஜியின் மனைவி என்று எண்ணி அவளை உபசரிக்கிறார். ஒரு கட்டத்தில் மதுவும் சுமதியும் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்றனர். சுமதி என் சுந்தரி திரைப்படத்துல பி. சுசீலா அவர்கள் குரல்ல வெளிவந்த பாடல்தான் ஒரு ஆலயமாகும் மங்கை மனது. இந்த பாடல் வரிகளுக்கு கண்ணதாசன் அவர்கள் பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க. ஜெயலலிதா வந்து சேராததால் உதகையில் படப்பிடிப்பு நின்று போகிறது. படத்தின் இயக்குனர் ஒரு கட்டத்தில் சுமதி இருக்கும் மலைத்தோட்ட முதலாளியின் வீட்டுக்கு வந்து சேர்கிறார். இதனால் பல குழப்பங்கள் உண்டாகின்றன. இறுதியில் என்ன ஆனது என்பதே கதையாகும். இன்னைக்கு சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் நிகழ்ச்சியில் அவரோட வெற்றி படத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு வெற்றி படத்தை பற்றி பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.